டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதில் சிலருடைய சாதனை என்பது உலக வரலாற்றில் பதிக்கப்படும். மற்றவருடைய வாழ்க்கைக்கு தேவையான பல விடயங்களை கண்டுபிடித்து அவர்களுடைய வாழ்க்கையை இன்னும் அருமையாக எடுத்துச் செல்வதற்கு எத்தனையோ விடயங்களை முன்வைத்த பல அறிஞர்கள், விஞ்ஞானிகள், பல தத்துவ விஞ்ஞானிகள் அப்படின்னு நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோம். தத்துவ விஞ்ஞானி அப்படின்னு நிறைய பேரை பார்த்துருக்கோம். அந்த வகையில் அறிவியல் உலகுக்கு தந்தை அப்படின்னு கூட இவங்க சொல்லுவாங்க. அறிவியல் உலகுக்கு, அதாவது இயற்கையின் இதயத்தை உணர்ந்து பல உண்மைகளை கண்டறிந்து புரட்சிகரமான கோட்பாடுகளையும் அறிவியல் உலகுக்கு கொடுத்தவர் அப்படின்னா அறிவியல் தந்தை, அறிவியல் மேதை அப்படின்னு சொல்லலாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்களை. அவருடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் வாழ்ந்த காலகட்டம், பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன். இருந்தாலுமே ஜெர்மனியில இருந்த இவங்க போற்றி புகழ்ந்து அவருடைய வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்தி காட்டவில்லை என்பது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய வாழ்க்கை என்பது எப்படி இருந்தது, சின்ன பருவம் எப்படி இருந்தது, அவருடைய வாழ்ந்த காலம் எப்படி இருந்தது அப்படின்ற விடயம் கண்டிப்பா பார்க்கணும்ல. வாங்க பார்க்கலாம். ஜெர்மனியின் கலைப்பெருமைக்கு காரணமாகவும் நாகரிகம் மூலமாக ஏற்பட்ட நட்பெயருக்கு காரணமாகவும் விளங்கியது ஜெர்மனியின் தென்பகுதி, அதாவது தென் ஜெர்மனி என புகழ் செல்வங்களே இன்றெடுத்த ஒரு பெருமைக்குரிய இடம் அப்படின்னு சொல்லலாம். அறிவியல் மேதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் உலகிற்கு அளித்த காரணத்தினால தெற்கு ஜெர்மன் மிகுந்த அளவு புகழ் பெற்றது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஐன்ஸ்டைன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிறப்பால் ஒரு யூத மரபில் தோன்றியவர். ஆனால் அவர் பிறந்த சமயம் மரபு காரணமாக எவ்வித இடர்பாடுகளையும் அனுபவிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐன்ஸ்டைன் குடும்பத்தினர் முன்னர் கூறியபடி தெற்கு ஜெர்மனியில மத வேறுபாடும் இன வேறுபாடும் அன்று இடம்பெறவில்லை. மாறாக சமரச மனப்பான்மையோட மக்கள் அமைதியாக வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூதரும் பிறரும் பேதமின்றி ஒன்றாக இணைந்து சிறப்பான முறையில தான் வாழ்க்கை நடத்தினாங்க. அமைதியும் சமரச மனப்பான்மையும் மிகுந்த தெற்கு ஜெர்மனியில ஊல்ம் அப்படின்ற சிற்றூரில் யூதர் குலத்துல 1879 வருடம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி அன்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள் பிறக்கிறாங்க. ஐன்ஸ்டைன் அவர்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஹெர்மன் அவர்கள் ரொம்ப ஒரு பொறுப்பான ஒரு தந்தை அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒரு சின்ன ஒரு தொழிற்சாலை, இயந்திர கருவிகளை வைத்து இயக்கும் ஒரு தொழிற்சாலை நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அவருடைய சகோதரர் ஜாக், அவங்க அப்பாவுடைய சகோதரர் ஜாக்கோட சேர்ந்து தான் அந்த தொழிற்சாலை நடத்திட்டு இருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னா, குடும்பம் பெரிய அளவு வசதியா இருக்குல்ல, வறுமை அப்படின்னு அளவுக்கு கிடையாது, ஓரளவு சமாளிக்கக்கூடிய அளவில் அந்த குடும்பம் நடத்தக்கூடிய அளவில் வருமானம் வருது. ஆனால் ஐன்ஸ்டைன் அவர்களை பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி கேட்பாராம். அந்த காலகட்டத்தில், வளர்ற காலகட்டத்தில் ஏன், எதற்கு, எவ்வாறு அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்களாம். பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு பெற்றோர்களுக்கு இருக்குமா, இது ஏன் நடக்குது, இது எப்படி மாறுது அப்படின்லாம் கேட்பாங்களாம். அந்த குழந்தைக்கு அப்பொழுதே அந்த அறிவினுடைய வளர்ச்சி கொஞ்சமாவது அவங்க பெற்றோர்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுவாராம், ஏதாவது விளையாட்டு உபகரணங்களை வாங்கி கொடுத்து தன்னுடைய சகோதரர் ஜாக் இருக்கார் இல்லையா, அவர் மூலமா அந்த விளையாட்டு உபகரணம் எப்படி உருவானது, அதை எப்படி வைத்து விளையாடுறது அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்களாம். அப்பொழுதே அந்த குழந்தைக்கு அந்த உபகரணங்களை கையாளும் அந்த அழகான வடிவத்தை அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்பையும் கொடுக்குறாங்க, அறிவையும் கொடுக்குறாங்க, தன்னுடைய குழந்தையுடைய அந்த தேடுதலுக்கும் பதில் கொடுத்துட்டே இருக்காங்க. ஐன்ஸ்டைன் அவர்கள் ரொம்ப ஒரு துரு அப்படின்னு ஒரு குழந்தையா வளர்றாங்க. ஆனால் அம்மாவுக்கு அன்பு அதிகம் அப்படின்றதுனால தன்னுடைய குழந்தையை யாராவது திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. அதனால குழந்தையை ரொம்ப அரவணைத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அருமையா வயலின் வாசிப்பாங்களாம், நகைச்சுவையாக பேசக்கூடிய ஆற்றல் இருந்தது. இது எல்லாமே கொடுத்து தன்னுடைய மகனுடைய அறிவை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த இசை மீதும் ஐன்ஸ்டைன் அவர்களுக்கு நாட்டம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது அமைகிறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தங்கை பிறக்கிறாங்க. தங்கை மீது அதிகமான ஒரு பாசம், அந்த பாசம் சொல்ல முடியாத அளவுக்கு அன்பை பொழிந்து இருவரும் விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த பாசம் அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சி, நீ அடுத்த கல்வி நடவடிக்கையை ஏற்படுத்தணும் இல்லையா. அப்போ பெற்றோர்கள்லாம் யோசிக்கிறாங்க, தன்னுடைய குழந்தை வித்தியாசமாக யோசிக்கிறதே, நிறைய கேள்வி கேட்கிறதே. ஐன்ஸ்டைன் அவர்கள் கேள்வி கேட்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாடசாலையில ஆசிரியர்களுக்கு ரொம்ப அதிகமாக கோபம் கூட வர்றதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவர் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கும் பொழுது அவங்களுக்கு பதிலே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால சில ஆசிரியர்கள் ஐன்ஸ்டைன் அவர்களை வெறுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருந்தது. அதனால அவர் பாடசாலை அப்படின்னாலே அவருக்கு ஏதோ ஒரு சிறைக்கூடம் போல ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்றத கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது.
ஐன்ஸ்டைன் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் என்னன்னா, சிறுவர்கள் எல்லாரும் வந்து விளையாட போவாங்களாம். ஆனா இவர் யாரு கூடயும் விளையாட போக மாட்டாராம். கொஞ்சம் தனிமையை அதிகமா விரும்புவாராம். அந்த காலகட்டத்தில் போர் சூழல் நிறைந்த ஒரு காலகட்டம். அப்போ வந்து ராணுவ வீரர்களுக்கெல்லாம் பயிற்சிகள் கொடுத்து பாதைகள்ல வந்து அவர்கள் வந்து பயிற்சிகளை மேற்கொள்றது வந்து எல்லாருமே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் பார்ப்பாங்களாம், விரும்பியும் பார்ப்பாங்களாம். நிறைய சிறியவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரை அதை நின்று அவதானமாக பார்ப்பாங்களாம். ஆனால் ஐன்ஸ்டைன் அவர்களுக்கு அதை பார்க்கறதுக்கு பிடிக்காதான், வீட்டுக்குள்ள போயிடுவாராம். அவருக்கு வந்து இந்த போர் வீரர்கள் அதில் போய் கஷ்டப்படுறது அப்படின்ற ஒரு எண்ணம், ஏன் இவங்கெல்லாம் இதற்காக கஷ்டப்படுறாங்க, ஏன் இந்த யுத்தம் இருக்கிறது அப்படின்ற அளவுக்கு அவருடைய மனசு அந்த காலகட்டத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவருடைய தங்கை வந்து விளையாட்டு உபகரணங்களை எல்லாம் எடுத்து வைத்து விளையாடி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கூட என்ன பண்ணுவாராம், வெளியில போய் இயற்கை, மரங்கள், இயற்கை, இந்த பிரபஞ்சம், இது கூட அவர் வந்து பேசுவாருன்னு சொல்ல முடியாது, இதையெல்லாம் அவதானமாக நின்று பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த சின்ன வயதிலேயே தனிமையே அதிகமாக விரும்பினாங்க. ஐன்ஸ்டைன் அவர்களுடைய பெற்றோர்கள் எப்பொழுதுமே வந்து விடுமுறை நாட்களில் வந்து எங்கேயாவது போயிட்டு வரலாம், ஏதாவது சின்ன பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரலாம், விடுமுறைக்கு வந்து ஒரு உல்லாசமாக எதுக்காக போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும் பொழுது ஐன்ஸ்டைன் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போகிற இடத்துல உள்ள இயற்கை காட்சிகளோட தான் இணைந்து இருப்பாங்களாம். முற்றும் முழுவதுமாக சிறுவர்கள் விளையாட்டு பொருட்களில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அதுலேருந்து தனித்து காணப்படுவாராம். அது ஒரு சிறப்பாக பார்க்கப்பட்டிருக்கு. ஏன் தன்னுடைய குழந்தை விளையாடுதில்லை பொருட்களோட, விளையாட்டு பொருட்களோட குழந்தை ஏன் விளையாட மாட்டுது அப்படின்னு அளவுக்கு பெற்றோர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் ஐன்ஸ்டைனுக்கு நல்லவற்றை சொல்லி கொடுப்பார்களாம். தன் குழந்தைகிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கிறது, ஏதோ ஒரு ஆளுமை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கொடுத்து அவரை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. ஏதாவது புதுமையை செய்து தன்னுடைய குழந்தையை நல்ல இடத்துக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியில பெற்றோர்கள் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்களுக்கு பெற்றோர் என்ன பண்ணியிருக்காங்க, அவருக்கு 5 வயதாக இருக்கும் பொழுது தன்னுடைய குழந்தையினுடைய அறிவாற்றலுக்கு ஏற்றால் போல் திசைக்காட்டி கருவியை ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க, விளையாட்டு உபகரணம். இதை வாங்கி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்த அந்த குழந்தையை, அந்த திசைக்காட்டி கருவி எப்பொழுதும் பார்த்தாலும் எந்த திசைக்கு போனாலும் வடக்கு திசையை நோக்கி நிற்கின்றதே. இந்த வடக்கு திசையிலே ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, இயற்கையோடு கூடிய ஒரு சக்தி இருக்கிறது, அதனால தான் அந்த பக்கம் திரும்பி பார்க்குது அப்படின்னு அந்த குழந்தை யோசிக்க ஆரம்பிக்குது. இதே நேரத்தில் என்னன்னா, அவர் படிக்கும் காலகட்டத்தில் கூட அவருடைய பாடசாலையில் வந்து அவருக்கு என்ன பேர் வைத்து அழைப்பாங்க அப்படின்னா, உண்மை விழும்பி பொய் சொல்லாத பையன். ஏன்னா அந்த அளவுக்கு உண்மை பேசக்கூடிய ஒரு குழந்தை. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நடத்தும் தொடக்க பள்ளி ஒன்றில் தான் சிறுவன் ஐன்ஸ்டைன் அவர்கள் ஆரம்ப கல்வியை எடுத்துக்கிறாங்க. அவர் யூத மதத்தினராக இருந்த போதிலும் கத்தோலிக்க மத கருத்துக்களையும் கற்றுணரும் ஆற்றலில் மற்ற கத்தோலிக்க மாணவர்களை விட வல்லவராகவே விளங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளியில் கத்தோலிக்க மத கருத்துக்களும் வீட்டில் யூத மத கருத்துக்களும் 2 மதத்திலிருந்தும் பொதுவான பைபிளின் பழைய ஏற்பாடு என்னும் திருநூலும் அவருடைய சமய உணர்ச்சிக்கு அஸ்திவாரமாகவும் தூண்டுகளாகவும் அமைந்தது. மத பேதங்களையோ ஆடம்பரமான மதச்சடங்குகளையோ அவர் வந்து ரொம்ப வெறுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் சமய நெறியின் உணர்ச்சி அவருடைய உள்ளத்துல வந்து வேரூன்றி வளர்ந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தந்தை மத உணர்வுகளை கிண்டல் செய்வார் என்றாலும் கூட அதை அந்த வயதிலே கண்டிக்கும் அளவிற்கு அவர் வந்து சமயத்தின் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்திருந்தார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள் வந்து சின்ன வயதுல வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களாம், வார்த்தைகளை கோர்த்து பேசுறதுக்கு கொஞ்சம் தடுமாறுவாங்களாம். அது பெற்றோர்களை உணர்ந்திருக்கிறாங்க. அதனால ஒரு பிரச்சனை என்னன்னா, பாடசாலையில வந்து ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் ரொம்ப நேரம் கழித்து அந்த வார்த்தையை கோர்த்து யோசிச்சு அவங்க பேசுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கிறதுனால ஆசிரியர்களுக்கு அதிகமான கோபம் வருமா. அப்போ எப்போ பார்த்தாலும் ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐன்ஸ்டைன் அவர்களை பார்த்து முட்டாள் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன்னா ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறார் ஒரு பதில் சொல்றதுக்கு, அவரால் யோசிக்க முடியலையா, படிக்க முடியலையா, அப்படின்னா சொல்ல தெரியலையா அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப கோவப்படுவாங்களாம். ஆனால் அவருக்கு பேசுவதற்கு ஒரு தடுமாற்றம் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான கோபம் வரும்போது ஆசிரியர் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்பர்ட் அவர்களை வந்து வகுப்பறைக்கு வெளியில நிப்பாட்டிடுவாங்களாம். எத்தனையோ தடவைகள் அவர் வந்து வகுப்பறைக்கு வெளியிலே நின்ற ஒரு காலகட்டமாகவும் இருந்திருக்கு. அப்போ அந்த சின்ன வயதிலே அந்த குழந்தையினுடைய மனதில் வந்து பாடசாலை என்றால் ஒரு சிறை அப்படின்ற எண்ணம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. பாடசாலை அப்படின்னால அவருக்கு ஒரு கசப்பான உணர்வை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவருக்கு பெரிய அளவு அங்கே போகணும்னு ஆசை கிடையாது. எப்போ பாடசாலை முடியும் வீட்டுக்கு சிட்டா ஓடி வரணும் அப்படின்னு நினைப்பாராம். வீட்டுக்கு வந்து அவருடைய தங்கைனா அவருக்கு ரொம்ப பிடிக்குமாம், அதிகமான பாசம் அவர் தங்கை மீது அவருக்கு இருந்தது. தங்கையோடு விளையாடி பேசி சிரித்து மகிழ்ந்து அம்மா வந்து ரொம்ப சுவையா சமைச்சு கொடுப்பாங்களாம். அதுவும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள் வீட்டுக்கு வர அந்த நேரத்துல வந்து சுட சுட சுவையா சமைச்சு கொடுப்பாங்களாம்.
அதனால அம்மாவுடைய சாப்பாடுனா அவருக்கு ஒரு கொண்டாட்டம் தான். இதற்காகவே பாடசாலை எப்போ முடியும், எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அந்த குழந்தை மனம் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் விளையாட்டு என்பதை தவிர்த்து விட்டு எப்பொழுதுமே ஒரு தனி சிந்தனையில ஆள ஆரம்பிச்சாங்க. தொடக்க கல்வி முடிந்து மியூனிக் உயிர்நிலை பள்ளியில் கிரேக்கம், லத்தீன் ஆகிய மொழிகளை ஐன்ஸ்டைன் அவர்கள் பயில வேண்டியிருந்தது. அம்மொழிகளில் இலக்கண விதிகளை மனனம் செய்து அவற்றை எழுதி பார்த்து இம்மொழிகளை கற்பதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள் அறவே வெறுத்தார்கள். இதனால் ஆல்பர்ட்டிடம் பிடிவாத குணம் வளர ஆரம்பிச்சிருச்சு. சரித்திர பாடத்திலும் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சரித்திர நிகழ்வுகளை ஏன் இந்த வருடங்களை எல்லாம் நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும்? அதுதான் தேவைன்னா அந்த புத்தகத்துல வருடத்தையும் தேதியும் திருப்பி பார்த்தால் எல்லா தகவலும் கிடைக்க போகுது. இதையே மனப்பாடம் செய்து வைத்துக்கொண்டு அந்த வரலாறுகளை படிக்க வேண்டும், சரித்திரத்தை படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசுல நீண்ட காலமாக ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால வரலாறு பாடத்தை படிக்கிறதையே கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. மொழி போன்றவற்றை அவர் வெறுத்து ஒதுக்கினாலும் கணிதத்திலும் பௌதிகத்திலும் ரொம்ப அதிகமாக ஆர்வத்தோடு பயில ஆரம்பிக்கிறாங்க. தனியாத ஆர்வம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக உருவ கணக்கில் ஏற்படும், அதாவது அல்ஜிப்ரா, வடிவியல் அல்லது சேஸ்திர கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜியாமெட்ரி. இந்த கணித பாடங்கள் மீது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்களுக்கு அதிகமான ஒரு விருப்பம் இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தனது சிறிய தந்தையிடமிருந்து ஆல்பர்ட் கணித பாடங்களை விருப்பத்தோடு படிக்கிறாங்க. ஜார்ஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஆரம்பத்தில் அவர்கிட்ட இருந்து ரொம்ப விருப்பத்தோட கணிதத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கணித பாடத்திலும் பௌதிகத்திலும் அதிகம் ஆர்வம் இருந்ததுனால ரொம்ப ஆர்வமா கற்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய சித்தப்பா ஜாக் கிட்ட இருந்து கணிதத்தினுடைய சந்தேகங்களை கேட்டு அறிய ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய கேள்விகள் நிறைய கேட்டாங்கன்னு சொன்னேன், அதுக்கெல்லாம் பதில் கிடைக்க ஆரம்பிக்கிறது இந்த கணித முறையை படிக்கும்போது. அதுல ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் அவருக்கு ஏற்படுது. அப்போ பாடசாலையிலும் சென்று கேள்விகளை கேட்கும் பொழுது ஆசிரியருக்கு கோபம் ஏற்பட இனி பாடசாலைக்கு வர வேண்டாம் ஐன்ஸ்டைன் அவர்களை கண்டிப்பா சொல்லிடுறாங்க. அப்ப இவருக்கு பாடசாலை மீது ஏற்கனவே வெறுப்பு இருந்தது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, தனக்கு தெரிந்த ஒரு மருத்துவரை நாடி அவர்கிட்ட போயிட்டு தனக்கு உடல்ல பிரச்சனை இருக்குன்னு ஒரு கடிதத்தை வாங்கி நீண்ட நாள் விடுமுறைக்கு பாடசாலையில அந்த கடிதத்தை கொடுத்துட்றாங்க. பாடசாலை அப்படின்னா தன்னுடைய கேள்விகளுக்கு பதில் இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். அந்த பதில் எங்க கிடைச்சது அப்படின்னு தெரியுமா? 15வது வயதிலிருந்து பள்ளியிலிருந்து விலகி இருந்த ஐன்ஸ்டைன் அவர்கள் ஜெர்மனியில இருக்கிறதுக்கே அவருக்கு பிடிக்கல அப்படின்ற அளவு முடிவு பண்றாரு. அவருடைய தந்தைக்கும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துல மிகுந்த அளவு ஒரு சரிவு ஏற்படுது. அப்போ குடும்பம் வறுமை நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இத்தாலிக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அங்க போய் தங்கின பிறகு பார்த்தீங்கன்னா குடும்பத்தினுடைய சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. அப்போ அவங்க அம்மா குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கறதுல எந்த ஒரு குறையுமே வைக்க மாட்டாங்களே, எப்பவுமே அந்த சுவை அங்கே கண்டிப்பாக இருக்கும். அப்போ குழந்தைகளுக்குரிய உணவை கண்டிப்பா ரொம்ப அருமையா தயாரிப்பாங்க. இந்த சந்தர்ப்பத்துல அவங்க அப்பா இத்தாலிக்கு வராரு. வந்த பிறகு ஜெர்மன் நாட்டினுடைய பிரஜா உரிமை இருக்குல்ல, அது திருப்பி அவங்க புதுப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது அது எப்படியாவது தவிர்த்தரணும் அப்படின்னு ஐன்ஸ்டைன் அவர்கள் முயற்சி பண்ணி அது வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் இத்தாலியில அவங்களுக்கு பிரஜா உரிமை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். கிட்டத்தட்ட 21 வயதுக்கு பிறகுதான் பிரஜா உரிமை கிடைத்தது என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. ஆல்பர்ட்டுக்கு கணிதத்தில் தனித்திறமையும் தனியாத ஆர்வம் இருப்பதை கண்ட அவரது தந்தை தன் மகனை தொழில்நுட்ப துறையிலே தேர்ச்சி பெற செய்ய விரும்பினார். அப்ப பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் ஜெர்மன் நாட்டு கல்லூரிகளை எதிலுமே தான் சேர மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஹேரிக்கில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் பல்தொழில் நுண்கல்வி நிலையத்துல ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்களை சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த நுண்கலை நிலையத்தில் அவர் சேரணும் அப்படின்னா ஒரு நுழைவுத் தேர்வு அவர் எழுதணும். அப்போ கணிதம் பௌதிகம் 2 பாடங்களிலும் தவிர மற்றவற்றிலும் ஐன்ஸ்டைன் அவர்களுக்கு சரிவர விடையளிக்க தெரியல. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ அவருடைய அந்த விடையளிக்கும் தாளில் நிறைய கேள்விகளை தவிர்க்க வேண்டியது ஆயிடுது. அந்த கல்லூரியோட முதல்வர் என்ன சொல்றாருன்னா, மற்ற பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றால் கண்டிப்பாக இந்த நுண்கல்வி நிலையத்துல நான் சேர்த்து கொள்றேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் ஆல்பர்ட் அவர்கள் நுண்கலை பயிற்சி கூடத்துல பயிற்சி பெற தகுதி பெறும் பொருட்டு ஹெரிக்கில் உள்ள சிறு தொலைவில் உள்ள ஹவு நகர பகுதியில் உள்ள ஒரு பயிற்சி கூடத்துல மாணவனா சேர்றாங்க. இந்த பயிற்சி கூடத்துல சேர்ந்த பிறகு ஆல்பர்ட் அவர்களுக்கு படிக்கணும்னு ஆர்வம் வருது. இந்த பள்ளியில வின்டெல்லர் அப்படின்ற ஒரு ஆசிரியர் ஐன்ஸ்டைன் அவர்களுக்கு கிடைக்கிறார். அவர் ரொம்ப அற்புதமாக சொல்லிக் கொடுக்கிறார். இவருடைய சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய வகையிலே நிறைய கேள்விகளும் கேட்கப்படுது. அப்போ இங்க இருக்க ஆசிரியர்கள் எல்லாம் அவர்களுக்கு நிறைய அறிவுரைகளையும் நிறைய கேள்விகளுக்கு பதிலையும் சொல்ல சொல்ல அவருக்கு ரொம்ப பிடித்து போய் மற்ற பாடங்களையும் படிக்க ஆரம்பிக்கிறாரு.
இந்த பாடசாலையில மாணவனா இருந்து முழுமையாக எல்லா பாடத்தையும் படித்து தேர்ச்சி பெற்ற பிறகு நுண்கலை பயிற்சியில போய் அவங்க சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ஆசிரியர் மூலமாகத்தான் தனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே சென்று நுண்கலையில சேர்ந்த பிறகு கூட என்ன அப்படின்னா, மற்ற மாணவர்களோடு சேர மாட்டாங்களாம். தனித்து நின்று புத்தக சாலையிலும் தான் படிக்கும் புத்தகத்திலும் கவனத்தை ரொம்ப கொண்டு போறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சோதனை செய்யும் நிறைய விடயங்களை சோதித்து பார்த்து அதுல என்னென்ன பதில் கிடைக்குது, அதற்கு என்னென்ன தீர்வு கிடைக்குது அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ஐன்ஸ்டைன் அவர்களுடைய தந்தை இருக்கார்ல, அவருக்கு ஒரு நண்பர் இருக்கார். அவர் என்ன பண்றாரு, 100 சுவிஸ் பிராங்க் அவங்க கையில கொடுக்குறாங்க. இந்த காசை வச்சுதான் தொடர்ச்சியா அவர் படித்தே ஆகணும். அதனால என்னன்னா ரொம்ப சிக்கனமா செலவழிக்கிறாரு. சில நாள் உணவே அருந்த மாட்டாராம். ஒரு நேரம் உணவு அருந்தி விட்டு படிக்க ஆரம்பிச்சிருவாராம். சில நேரங்களில் 2 நாள் உணவு அருந்தாமல் கூட இருந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கையில இருக்கும் காசினுடைய அளவு குறைந்து விடக்கூடாது. இதை வைத்துத்தான் தன்னுடைய கல்வி நடவடிக்கையை தொடர வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்ததை பார்க்கக்கூடியதா இருக்கு. மார்ஷல் கிராஸ்மன் என்ற ஒரு மாணவனின் துணையால் தான் ஆல்பர்ட் தேர்வுகளில் வெற்றி பெற்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மார்ஷல் வகுப்புகளில் எடுத்து வைத்திருந்த விளக்கத்தாள்களை பயின்ற காரணத்தினால் ஆல்பர்ட் அவர்கள் பயிற்சியில் கூட தேர்வுகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மிலிவா என்ற ஒரு மாணவி ஆல்பர்ட் அவர்களுடைய வகுப்புல படிச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருப்பாங்களாம். தோற்றத்திலும் குணத்திலும் மையல் கொள்ளும் ஒரு ரொம்ப அழகான ஒரு பெண். அப்போ அவங்க மீது இவருக்கு ஒரு அன்பு, அந்த அன்பு பெருங்காதலா கூட மாறுது. அந்த பெண் பழைய கிரேக்க கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மிகவும் முற்போக்கு கருத்துடையவர்களாக இருந்தாங்க. யூத மதத்தை சேர்ந்தவரான ஐன்ஸ்டைன் அவர்களுடைய காதலை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பயிற்சி கூட படிப்பின் முடிவில் படிப்பில் வெற்றியும் காதலில் வெற்றியும் 2 வெற்றிகளோடு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள் வெளிவராங்க. படித்து முடித்து வெளியே வரும் ஐன்ஸ்டைன் அவர்களுக்கு அடுத்த கட்டம் என்ன, வேலைக்கு செல்லணும். வேலைக்கு ஏன் போகணும் அப்படின்னா, நல்ல ஒரு தொழில் கிடைத்து தான் அமர்ந்த பிறகுதான் தன்னுடைய காதலியை கரம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதனால தங்களுக்கு திருமணம் ஆகணும்னா நல்ல ஒரு தொழில் அமரணும். அப்போவே பார்த்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் இருக்கத்தான் செய்யுது. நிறைய இடங்களுக்கு போயிருக்காங்க. ஏதாவது ஒரு காரணத்தில் வேலை இருக்கும், கூப்பிடுவாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை தட்டி விடுவாங்க. இல்லைன்னா 2 நாள் கழித்து பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அங்கேருந்து எந்த ஒரு பதிலுமே வராதான். நிறைய இடங்களுக்கு வேலை தேடி 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 தன் கையில் இருந்த காசை செலவழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒரு இடத்துல வேலைக்கு அழைப்பு வந்தது. ஐன்ஸ்டைன் அவர்கள் வாழ்ந்த அந்த ஊர்ல ஒரு நுண்கலை பயிற்சி கூடத்துல இருந்த ஆசிரியருக்கு நோய்வாய் ஏற்பட்டது. அப்போ அவர் கொஞ்ச நாள் அந்த பயிற்சிகளை கொடுக்க முடியாமல் அவர் வீட்டுல ஓய்வா இருக்கணும். அப்போ இந்த பௌதிக ஆசிரியராக யாரையாவது சேர்க்கணும் அப்படின்றதுனால ஐன்ஸ்டைன் அவர்களுக்கு அந்த அழைப்பு ஏற்படுது. அப்போ ஐன்ஸ்டைன் அவர்கள் போறாங்க வகுப்புக்கு போகும் பொழுது என்ன அப்படின்னா, மாணவர்கள் பொதுவா எந்த ஒரு ஆசிரியரையும் ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் காலம் எடுக்கும். ஐன்ஸ்டைன் அவர்கள் போகும்பொழுது மாணவர்களுக்கு இந்த பௌதிக பாடத்தின் மீது அதிகமாக ஆர்வம் இருக்கவில்லை. அவர்கள் அவருடைய பாடம் எடுக்கும் நேரத்தில் கவனத்தை அதிகமாக அங்கே செலுத்தவில்லை என்பதை அவதானித்த ஐன்ஸ்டைன் அவர்கள் மாணவர்களுக்கு பிடித்த விதத்தில் பாடம் எடுத்தாராம். அப்போ மாணவர்களுக்கு அதிகமான விருப்பம் இந்த பாடத்தின் மீது. எப்போ ஐன்ஸ்டைன் அவர்கள் வகுப்புக்கு வருவாங்க, எப்போ இந்த பாடம் எடுப்பாங்க அப்படின்னு அதிகமான கவனமும் ஆர்வமும் செலுத்தப்பட்டிருக்கு. அப்போ மாணவர்களிடத்திலே உற்ற ஒரு நண்பராகவும் அவர் அங்க தன்னை மாற்றிக்கொள்ளும் ஒரு சந்தர்ப்பம். யாரு கேட்டாலும் யாருக்கும் பிடித்த ஆசிரியர் அப்படின்னாலும் ஐன்ஸ்டைன் அவர்களை கை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை அங்க உருவாக்கியிருக்காங்க. தன்னுடைய கல்வி திறமைக்கு ஏற்றாற்போல் ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லையா அப்படின்னு அவருடைய மனது எந்த அளவு ஒரு பாடுபட்டிருக்கும். ஆனால் தேடுதல் இருந்தது. அதற்கு ஏற்றாற்போல் ஒரு வேலையும் கிடைத்தது, ஒரு சிறப்பான வேலை. என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? பல்கலைக்கழக நாட்களில் அவருக்கு பல வகையிலும் உதவி புரிந்த ஒரு நண்பர் மார்ஷல் அவருக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு அவர் கேள்விப்பட்ட பிறகு அவங்க அப்பா அரசாங்கத்துல நல்ல ஒரு செல்வாக்குல இருந்ததுனால பெர்லின் நகர்ல ஒரு அலுவலக இயக்குனர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்களை சந்திக்கிறாங்க. அவருடைய திறமையை பார்க்குறாங்க. அவர் விஞ்ஞானி அப்படின்னு அறிமுகப்படுத்தப்படுறாரு. திறமைக்கு ஒரு பரீட்சை வைக்கப்படுகிறது. அவர் பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற பிறகு 3000 பிராங்க் சம்பளம் தருவதாக கூறி அவர் குமஸ்தா வேலையில் அமர்த்துறாங்க. ஐன்ஸ்டைன் அவர்களுக்கு அந்த குமஸ்தா வேலை பிடித்திருக்கிறது. அதுக்கு பிறகு தன்னுடைய விஞ்ஞான ஆராய்ச்சியும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய கேள்விக்கும் பதில் கிடைக்க ஆரம்பிக்குது. அவருடைய வாழ்க்கை என்பது அடுத்த கட்ட நகர்வை சந்திக்கிறது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்களுடைய வாழ்க்கையின் 2ஆம் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.